இதோ இங்க இருக்க. ராதா, என்னம்மா, என்ன ஆச்சு? ஏதாவது கனவு கண்டியாமா? ஐயோ, என்ன ஆச்சுங்க? என்ன சத்தம் இது? பாலா, உன் தங்கச்சி ராதா இருக்காள, ஏதாவது கெட்ட கனவு கண்டு பயந்துருப்பா. அதேதான். அப்படிதானே? ஆமா. எத்தனை தடவை சொன்னேன் தூங்கறதுக்கு முன்னாடி சாமிய வணங்கிட்டு தூங்குன்னு. கேட்டாதானே? ராத்திரி 12 மணி வரைக்கும் டிவி முன்னால உட்கார்ந்து சீரியலை பாத்துட்டு இருந்தா இப்படி கண்ட கண்ட கனவு தானே வரும். ஐயோ அம்மா, நேத்து நான் சீரியல் எல்லாம் பாக்கலம்மா, பிபிசி தான் பாத்துட்டு இருந்தேன். பிபிசில மட்டும் என்ன கிழிக்கிறான்? கொலை கொள்ளைன்னு முன்னாடி பேப்பர்ல படிச்சத பின்னாடி லைவா காமிக்க போறான். இன்னும் மனுஷன் காட்டு மிராண்டியா இருக்கான்னு அந்த ஓசோ சொன்னது சரியா தான் போச்சு. சரசு, நாம போய் தூங்கலாமா? அப்பாப்பா, ஒரு நிமிஷம் இருங்க. அப்பா, ராதா அடிக்கடி கண்ணாடி பாக்குறா போல இருக்கு. கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லுங்க. ஏண்டா, அவன் முகம் என்ன பார்த்தா பயப்படுற மாதிரியா இருக்கு? நீ தான் அடிக்கடி கண்ணாடி பாத்துட்டு இருக்க. இது அழகான முகம்மா. அப்படின்னா இது அதை விட அழகான முகம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ இந்த ஃபேர்னஸ் கிரீம் அது இதெல்லாம் போட்டு எப்பா நிறுத்துறீங்களா? உங்க கலாட்டா போதும், போய் படுங்க. சரசு, எனக்கு தூக்கம் வருது, வா. போய் படுத்து தூங்கு. வா. ஏய் வாலு, இனிமே தூங்கும்போது என்ன நினைச்சிட்டு தூங்கு. எந்த பயமும் வராது. அப்படின்னா எனக்கு தூக்கமே வராது. ஏய், சரிம்மா, சீரியஸாவே கேக்குறேன். இந்த அளவுக்கு பயப்படுற மாதிரி என்ன கனவு கண்ட? ஒரு அழகான பொண்ணு, அவளை 4-5 ரவுடிங்க துரத்துறாங்க, துரத்திக்கிட்டே போறாங்க. கடைசியில அவ கால் வழுக்கி ஆழமான ஒரு இடத்துல விழுந்துட்டா. அவளோட அந்த அழகான முகம் இப்போ என் கண்ணு முன்னாடி நிக்குது. சரிம்மா, இதை பாரு. அம்மா சொன்ன மாதிரி கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு தூங்கு. காலையில கோயிலுக்கு போகும்போது உன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வா, சரியா? பெரிய தைரியசாலின்னு சொல்லுவ, இதான் உன் தைரியமா? என்ன சந்தோஷமா? இப்பதான் ரொம்ப அழகா இருக்கு. இதான் அழகா? சரி, பாவம், போனா போட்டும் தொடச்சு விடுறேன். ஒண்ணும் வேணாம். உன்னை லவ் பண்றதே அசிங்கப்படுறதுக்கு தானே. ரொம்ப ஓவரா பேசுறீங்க. சரி, நான் கடவுளை விசாரிச்சுன்னு சொன்னீங்க. இங்க பாருங்க, கடவுள் விஷயத்துல விளையாடாதீங்க. நான் ரொம்ப சீரியஸ். நான் உங்களை எப்படி நாத்திகனாக விட மாட்டேன். எப்படி எப்படி? நான் நார்த்திகனா? யார் சொன்னா உனக்கு? எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இருக்கு. ஆமா, நேற்று நைட்டு தூங்கும் போது ஏதோ கனவு கண்டு வீட்டுல யாரையும் தூங்க விடாம ஒரே கலாட்டா பண்ணிட்டியாம? யார் சொன்னா? உங்க அம்மா தான் சொன்னாங்க. ஆமா, என்ன கனவு கண்ட? நடு ராத்திரி ஒரு அழகான பொண்ணு 4-5 ரவுடிங்க ஓட ஓட துரத்துறாங்க. அவ உயிருக்கு பயந்து ஓடுறா. கால் தடுக்கி ஒரு ஆழமான இடத்துல விழுந்துடுறா. அவளோட அந்த அழகான முகம் இன்னும் என் கண்ணிலேயே இருக்கு. நடந்த சம்பவம் எல்லாம் கனவு மாதிரி இல்ல, உண்மையா நடந்த மாதிரியே இருக்கு. சரி, அந்த கனவுல வந்த பொண்ணு நீ இதுக்கு முன்னாடி பாத்திருக்கிய? இல்ல. சரி, ஓகே. நேற்று நீ கனவு கொண்டு ஒரே கலாட்டா பண்ணிட்டு அம்மா சொன்னாங்க. சரி, ரொம்ப பயந்துருப்பி தான் பார்த்துட்டு போக வந்தேன். டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஐயா, என்ன அதுக்குள்ள அவ்வளவு அவசரம்? உமா பேங்க் போறதுக்காக கார் கேட்டிருக்காமா. பேங்க் தானே, பொறுமையா போய்க்கலாம். ஐயோ, நீ வேற லேட்டா போன பேய் ஓட்டிடுவ.
என்னது இது? அக்காக்கு போய் இவ்ளோ பயமா? நான் மட்டும் தான் பயப்படுறேனே, எங்க அம்மாவும் தான் பயப்படுவாங்க. எல்லாம் அந்த வீட்டுக்கு நான் மருமகளா வர வரைக்கும் தான். அப்புறம் அப்புறம் யார் யாரை எங்கெங்க உட்கார வைக்கணுமோ அங்கங்க உட்கார வச்சிருவேன். இப்படிதான் உமாவோட புருஷனும் அவர் மேரேஜ்க்கு முன்னாடி என்கிட்ட ஒரே சவால்லாம் விட்டாரு. மேரேஜுக்கு அப்புறம் அவர் எங்க உட்காரனே தெரியாம தவிச்சிக்கிட்டு இருக்காரு.